Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 495 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல சாபோ எப்படியோ டாடான ஓகே பண்ண வச்சு கடைசியில அங்க தங்கறக்கே அவன் ஓகே சொல்ற மாதிரி பண்ணிட்டான்ல. மெயினா அவன் ஓகே சொன்னதே இவங்க அங்க இருக்க வேலை எல்லாத்தையுமே பார்க்கணும் தான். ஆனா அவனுங்க வழக்கம் போல காலையில ஜூட் விட்டுட்டு எஸ்கேப் ஆவானுங்க. ஏஸ் எப்பவும் பண்ண மாட்டான், சாபோ மதிக்க மாட்டான். அதனால அவனை பத்தி கவலை இல்ல. இந்த லூஃபி பையா லாண்டிய கிளீன் பண்ணாம போறான்னு சொல்லி அவனை தான் புடிச்சு கத்துவான். அதெல்லாம் முடியாது குந்தானிட்டு போவான். அவளுக்கு செம்ம காண்டாவும். இந்த பொடிப்பள்ளிய சேட்டை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாளா. இவனுக்கு பாட்டு ஓடிட்டு இருக்கும் போது சடனா சாபோ நின்றுவான். லூஃபி இடிச்சு பொத்துன்னு விழுவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா நான் ஒரு விஷயத்த டாடா சொல்ல மறந்துட்டேன்பா. என்னடான்னு கேட்டா டாடனை கூப்பிட்டு நாங்க ப்ளூ ஜாம் பைரட்ல ஒரு ஆளை போட்டு பொளந்துட்டோம். அவங்க எங்களை வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. மேபி இங்கேயும் எங்களை தேடி வரலாம். சோ நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லுவானா. எது ப்ளூ ஜாம் பைரட்டை அடிச்சிட்டீங்க, அவங்க உங்களை தேடி இங்க வருவாங்களான்னு சொல்லி வாய பொளந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாலியா வழக்கம் போல பேசிட்டே அங்க இருந்து ஓடுவானுங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் வேகத்துக்கு லூஃபியால ஈடு கொடுக்க முடியல. கஷ்டப்பட்டு தான் ஓடி வருவான். ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெளிவா தெரியுது, அந்த டாடன் வெறும் வெத்து வெட்டு அவன் ஒன்னுத்துக்குமே ஆக மாட்டான்னு. என்னதான் அவன் மவுண்டன் பேண்டிட்டா இருந்தாலும் அந்த பைரட்டுங்களோட பேரை கேட்டவனே பீதியாகி அலறால. சரி இப்ப அதெல்லாம் எதுக்கு, அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டவனே லூஃபி நம்ம போய் சாப்பிடுவோம்பா. சாபோவும் சரி ஓகே சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீனை பிடிச்சி அடிச்சு அதை நல்லா வேக வச்சு சாபோவும் ஏசும் வெளின்னு வெளுத்து கட்டுவானுங்க. ஆனா லூஃபிக்கு எதுவும் கொடுக்காம நாய் மாதிரி அவனை வேடிக்கை பார்க்க விட்டுருப்பானுங்க. அவன் எப்பண்டா நமக்கு ஒரு பீஸ் தரமாட்டாங்களான்னு சொல்லி அப்படியே ஆர்வமா வெயிட்டிங்ல இருப்பான். அப்ப சாபோ கேஷுவலா நீ டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டுருக்கீல்ல, உன்னால நிஜமாவே தண்ணியில நீந்த முடியாதான்னு கேட்பான். அவனும் ஆமா ஆமாம்பானா. சரி ஓகேப்பா இந்த தின்னுன்னு சொல்லி அந்த மீனோட வாழை கொடுப்பான். அதை கூட லூஃபி ரொம்ப தேங்க்ஸ் பான்னு சொல்லி சந்தோஷமா வாங்கிக்குவான். இல்ல வேற ஏசு நீ ரொம்ப தாராள மனசோட இருக்கிற, அது தப்புமா. சாபோ இருந்துகிட்டு நீ என்ன ஃப்ரூட்டை சாப்பிட்டா என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது கம் ஃப்ரூட் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுவான். ஆனா ஏஸ் கிண்டல் பண்ணுவான். என்ன ப்ராஜெக்ட் நான் சாப்பிட்டனால உன்னால ஸ்விம் பண்ண முடியாது, பாடி ரப்பர் மாதிரி ஆயிருச்சு, ரொம்ப முட்டாத்தனமா இருக்குன்னு பல்ல குத்திக்கிட்டே சொல்லுவான். உடனே லூஃபிக்கு காண்டாவும் நான் ஒண்ணு முட்டாள் இல்ல, என்னால ஏகப்பட்ட அட்டாக்ஸ் பண்ண முடியும் தெரியுமா அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவானா. உனக்கு அது இருந்து என்ன பிரயோஜனம், உன்னால ஒரு மீனை கூட ஒழுங்கா பிடிக்க முடியல, அப்புறம் என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க. உடனே லூஃபி காண்டாய் அட்டாக் பண்ண வருவான். ஆனா சாபோவை வாயை பிடிச்சிட்டு எப்பா ஓ வாய் நல்லா ரப்பர் மாதிரி ஜவ்வுன்னு போகுது, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு விடுவான். சுத்துன்னு அடிச்சு பொத்துன்னு விழுவான். ரப்பர்னா ஸ்ட்ரெச் ஆகிறதும் மறுபடியும் அதோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வரதும் நார்மல் தானே, நமக்கு இது சண்டை போடும் போது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வேற சொன்ன உடனே லூஃபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உடனே அவன் வாய வச்சிட்டு சும்மா இல்லாம எனக்கு இன்னொரு டெக்னிக் தெரியும், அதாவது கம் பலூன், அந்த மாதிரி நான் ஊதிட்டேன்னா கேனான் பாலே வந்தாலும் என்னால டிஃப்ளெக்ட் பண்ண முடியும்பா. உடனே அப்படியே எனக்காண்டி பண்ணும்பா. உனக்காண்டி மட்டும் தான் பண்ணுவேன், ஏசுக்காக எல்லாம் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு இங்க பாக்காதுன்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள ஏர ஃபில் பண்ணி அப்படியே பைய பெரிய சைஸுக்கு மாறுவான். அப்படி அவன் மானதை பார்த்துட்டு சாபா அசந்துருவான். உடனே ஏசி இதுல என்னடா பில்டப் இருக்குன்னு ஒரு எத்து அப்படியே ஃப்ளைங்ல போவான். அதான் வாயில ஏற புடிச்சிட்டு இருக்கான்ல, விட்டான்னா நார்மல் ஆயிருவான். ஆனா அப்படி விடாம சும்மா இருக்கணும் இன்னொரு முடியலடான்னு கத்திட்டு இருப்பான். அவன் அப்படியே பந்து மாதிரி பறந்து வருவானா. உடனே சாபகட்டியும் ஏசு மிதிக்க சொல்லுவான். நண்பனே சொல்லிட்டான் எப்படி மிதிக்காம இருக்க முடியும். சோ இவன் இங்க மிதிக்க அவன் அங்க மிதிக்க, ஏசு உன்னால கெனான் பாலையே டிஃப்ளெக்ட் பண்ண முடியும் போது என்னோட கிக்கா பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி. நம்ம பையன் அங்க இங்கன்னு பவுன்ஸ் ஆகி நேரா தண்ணியில போய் விழுந்துருவான். தண்ணியில விழுந்தாதான் அவனால நீந்த முடியாது. ஐயோன்னு இவனு ரெண்டு பேரும் பார்த்து பதறிட்டு இருக்கும் போது டாப்புன்னு ஒரு முதல்ல வந்து லபக்குன்னு முழுங்கி லூஃபியோட கேப்பை மட்டும் தூப்பிட்டு அங்க இருந்து எஸ்கேப். உடனே இவனு என்ன தின்னுட்டு எஸ்கேப் ஆற பொலந்துருவான் பானுங்களா. அது மூடிட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு இவனை பார்த்து வேன்னு கத்துமா. அவனுக்கு கையில வச்சிருந்த ரெண்டு கட்டையும் தூக்கி வாயில வீசி லாக் பண்ணி அதுக்கப்புறம் அடிப்பானுங்க பாருங்க, அடி சரியான அடி. அவ்வளவுதான், அந்த முதலையே மட்டையாக்கியாச்சு. இன்னைக்கு நைட்டு டின்னரா தான். போகும்போது லூஃபி தான் கத்திட்டே போவான். டேய் அது ஆல்மோஸ்ட் என்னைய சாப்பிட்டுச்சுடா, நான் செத்துருப்பேன் தெரியுமான்னு பச்சை பச்சையா திட்டுவான். உடனே ஏசு சரி இன்னைக்கு வேணா crocodile டின்னர் எவ்வளவு வேணுமோ தின்னுப்பான். உடனே அடுத்த செகண்டே லூஃபி சரி ஓகேப்பா நீங்க பண்ண தப்ப நான் மன்னிச்சிடுறேன்பா. அடா பாவி ஒரு செகண்டுக்குள்ளேயே சோத்துக்காக இப்படி மாறியாடா. சாபோ பார்த்துட்டு நீ எல்லாம் உருப்பிடுவாம்பா. பயலோட பசியை பத்தி நமக்கு தான் நல்லா தெரியுமே, அவனால டின்னர் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணவே முடியல. வாயில அப்படியே எச்சு ஊறுது, விட்டா இப்பவே அந்த மொத்த crocodileயும் தின்றுவான் போல. அப்போ சாபோ நம்ம வேணா ஒரு டைம் எல்லா இடமும் சேஃப்டியா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்குவோம்பானா. அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு மூணு பேரும் ஃபர்ஸ்ட் போய் அவனுங்க முதல்ல ட்ரெஷரை மறைச்சு வச்சிருந்தானுங்களே அந்த மரத்துக்கு மேல, அந்த இடத்த போய் செக் பண்ணுவானுங்க. பார்த்தா அங்க ப்ளூ ஜாமோட ஆளுங்க அந்த இடத்த நோண்டிட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை அன்னைக்கு வேற இடத்துக்கு மாத்திட்டானுங்க, இல்லன்னா என்ன ஆயிருக்கும். இங்கே அப்படி சுத்திட்டு இருக்கானுங்க, நான் கண்டிப்பா கிரேட் டெர்மினல்லையும் இருப்பானுங்க. என்ன அங்கேயும் போய் செக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டு லூஃபிய போக சொல்லுவானுங்களா. என்னால முடியாதுன்னு தொண்டை வெளியே கத்துவான். கத்தாரா கபோதி வா வந்து தோலை, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் போலேன்னு அவனையும் கூட்டு போவாங்க. அங்க போய் பார்த்தா அங்கேயுமே இவங்க மூணு பேர்த்தையும் பயங்கரமா தேடிட்டு இருக்கானுங்க. எங்க பார்த்தாலும் அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸுங்க தான். நல்லா தெரிஞ்சு போச்சு விஷயம் பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்குன்னு. இப்படி மூணு பேரும் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க அந்த டைம்ல இவங்க மூணு பேர்த்தையும் ஒருத்தன் பாத்துருவான். டேய் உங்களை தாண்டா தேடிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி வெட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்புறம் என்ன அடிச்சு புடிச்சு அவனுகிட்ட இருந்து எஸ்கேப். இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவானுங்கன்னு கொஞ்சம் கூட சாபோ
எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பிரச்சனை எல்லாம் ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெளியே போகாம அடக்க உடக்கமா எங்கேயாச்சும் மறைஞ்சிருந்தா மட்டும்தான் சேஃப்டி. ஆனா ஏஸ் என்ன சொல்லுவான், கண்டுபிடிச்சா மட்டும் என்ன பண்ணிடுவானுங்க, எதிர்த்து நின்று சண்டை போடுவான்பா. சாபோக்கு சண்டை போறதெல்லாம் ஓகே தான், ஆனா இவங்களா தேடி போய் சண்டை போடக்கூடாதாமா. லூஃபி எனக்கு இது ஓகேம்பானா ஏசு காண்டாய் அவனை திட்ட ஆரம்பிச்சிருவான். இன்னுமே ஏசுக்கு லூஃபி மேல கம்ப்ளீட்டா ட்ரஸ்ட் வரவே இல்ல. அப்படியே கட் பண்ணி டாரனை காட்டுறாங்க. அவ வெளியே ஒரு ஆளை பயங்கரமா செக் பண்ண விட்டுருக்கா. ஏன்னா ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வராங்கன்னா இவங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும்ல. இங்க டாரன் உள்ளுக்குள்ள கிளாஸ் எடுத்துட்டு இருப்பா. ஏன்னா அவளுக்கு ப்ளூ ஜாம் பைரட்ஸ பத்தி நல்லாவே தெரியும். சீக்கிரமாவே இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவானுங்க. இன்னொரு விஷயமும் நல்லா தெரியும், இவங்க யாராலையுமே அந்த பைரட்ஸ்களை தோக்கடிக்கவே முடியாது. அவனுங்க பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுங்க. உடனே மாகராலா ரொம்ப ஃபீல் பண்ணி, அப்ப இதுதான் நம்ம டார்டன் ஃபேமிலியோட முடிவா, இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாதான்னு மாத்தி மாத்தி ரொம்ப ஃபீலிங்கா பேச ஆரம்பிச்சிருவானுங்க. உடனே அவ காண்டாயி வாயை மூடுங்கடா, ஏன்டா அப்படி வெண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க லூசு பாலிலா, நம்ம மவுண்டன் பேண்டேட்ஸுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, தராதாரம் இருக்கு, திமிர் இருக்கு, பெருமை இருக்கு, எருமை இருக்குன்னு பயங்கரமா அவனுங்களை உசுப்பேத்தி விடுவா. அவ பேசுறத பார்க்கும்போது ஒண்டியால நின்னு ஒத்த கையிலேயே ப்ளூ ஜாமோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே பொடி சாம்பலாக்கிடுவா போலன்னு நினைப்பீங்க. ஆனா அதான் இல்ல. அவ என்ன சொல்லுவானா, அவங்க மட்டும் நம்ம இடத்துக்கு வந்தாங்கன்னா யாரும் பயப்பட வேண்டாம். ஏசு, லூஃபி, சாபோ 3 பேர்த்தையும் தூக்கி அவனுக்கு கையில கொடுத்துருவோம், பஞ்சாயத்து ஓவரு. அப்புறம் என்ன கேஷுவலா சொல்லுவா, அங்க கூட்டத்துல ஒருத்தன் அங்க ஓவரு, ஆனா கார்ப்பு கிட்ட நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருமே, அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க, தூக்கி வாயிலேயே மிதிப்பாரேம்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ப்ளூ ஜாம் பைரட்ஸ் வந்த உடனே இந்தாங்கப்பா ஏசு, இந்தாங்கப்பா லூஃபி, இந்தாங்கப்பா சாபோன்னு கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகேப்பா தேங்க்ஸ்னு சொல்லி விட்டுட்டு போற அளவுக்கு அவனுக்கு நல்லவனுங்க எல்லாம் கிடையாது. என்ன ஆனாலும் இவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. இத சொன்ன உடனே டார்டன் பயங்கரமா ஷாக் ஆகி, பேசாம இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது, யாரும் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம், செதற வேண்டாம்னு சொல்லி பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு, நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க, லூஃபி, ஏசு, சாபோ அவங்க 3 பேர்த்தோட பேரையும் உங்க மண்டையில இருந்து எரேசரை வச்சு எரேஸ் பண்ணிருங்க. அவங்கள தேடி வந்தாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. எங்க இப்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோமா, எங்கடா ஏசு, சாபோ உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அவ கேப்பா. எங்க இவனுங்க சத்தியமா எங்களுக்கு தெரியும்னு சொல்ல மாட்டோம், ஆனா தெரியவே தெரியாதுன்னு சொல்லி அப்படியே லூசு மாதிரி வளருவானுங்களா. அட பாவிகளா, பொய்ய கூட ஒழுங்கா சொல்ல தெரியாத புசுவாரமா இருக்கானுங்களே. இப்படி சொன்னா நம்ம மாட்டிக்குவோமே, அப்ப நம்மள கூட்டு போய் பொழந்துருவானேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாஸ் ஏசு மத்தவங்களும் வராங்கன்னு சொல்லி கத்துவானுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம பழுக அந்த முதலையோட வருவானுங்க. அப்புறம் என்ன 3 பேரும் ஜாலியா வழக்கம் போல நைட்டு உட்கார்ந்து நல்லா சாப்பாட ஒரு புடி புடிப்பானுங்க. கூடவே அவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்க. என்ன அந்த டார்டனுக்கு தான் இவங்க 3 பேர்த்தையும் பார்க்கும்போது செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃப்ரெண்டா மாறிட்டானுங்க. அப்புறம் 3 பேரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து காட்டுக்குள்ள போறது, அனிமல்ஸை வேட்டையாடுறதுன்னு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சிட்டிக்குள்ள இருக்க அந்த ரவுடிங்க, அப்புறம் ப்ளூ ஜாமோட பைரட்ஸுங்க அப்படி இப்படின்னு இடையில வருவாங்க. அவங்க எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டிட்டு அவனுக்கு பாட்டுக்கு போயிடுவானுங்க. அப்ப அந்த சென்டர் ஆஃப் த கிங்டம்ல இருக்க மக்களுக்கு அவங்க பண்ற தப்பு என்னன்னு தெரிய வர்றதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.